234 பேர் அவையில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள், உங்களுடைய குரல் எங்கேயும் கேட்கவில்லை. பிஜேபி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உங்களுடைய வழியிலிருந்தே சொல்லுகிறேன், நீங்கள் எந்திரித்து குரல் கொடுக்கிறீர்கள். 234 பேர் அவையில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள், உங்களுடைய குரல் எங்கேயும் கேட்கவில்லை. உங்களுடைய வழி அது. இதே வழி நாளை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடாது, தென்னிந்திய மாநிலத்துக்கு ஏற்படக்கூடாது. நீங்கள் பிஜேபி இருந்தாலும் ஒரு தமிழராக உணருங்கள். இந்த தீர்மானம் எதற்கு என்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டும். அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரும் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்தியா என்கின்ற ஒரு நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்காகவும் சிந்தித்தார்கள். தேர்தல் காலங்களில் வெற்றி பெறுவதற்காக நாம் பல்வேறு அரசியல் களத்தில் நாம் சண்டையிடலாம். ஆனால் இந்த தீர்மானம் நீட்டை விட முக்கியமான ஒரு தீர்மானம். ஏனால் அந்த நீட்டை கொண்டு வரப்படுவதே பாராளுமன்றத்தில் அதிகப்படியான பெரும்பான்மை இருப்பதனால். யோசிச்சு பாருங்கள், நமக்கு 100 MP இருந்தா நீட் கொண்டு வரப்பட முடியுமா? ஜிஎஸ்டி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்ப தேமுதிகவுடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், பிஜேபி இருக்கக்கூடிய சகோதரர் ஆகட்டும், பிஎம்கேவோட சகோதரர் ஆகட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி சட்டத்தை இயற்றுவது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி உள்ளாட்சித்துறையுடைய பிரதிநிதிக்கான பணி கிடையாது, சட்டமன்ற உறுப்பினருக்கான பணி கிடையாது. 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் ஆனாலும் அமெரிக்காவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாற்றுவதில்லை. இந்தியாவில் உலகத்திலேயே அதிகமான பொருளாதார வலிமையை உருவாக்கியது அமெரிக்கா, ஜனநாயகத்தை உருவாக்கிய அமெரிக்கா, ஜுடிஷியல் சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சி உருவாக்கியது அமெரிக்கா. இதைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பை எழுதும் பொழுது உறுதியாக சொன்னார். எல்லோரும் சமங்கின்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்கிய பொழுது அந்த சமத்துவத்தை உடைக்கக்கூடிய ஒரு சட்டமாகவும் வரக்கூடிய ஆபத்து இருப்பதனால்தான் இதை எந்த கருத்து வேறுபடும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் உடன்படுகிறதா அந்த முதல் குரல் கொடுத்தார். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. அதில் நாங்கள் ஆதரிக்கிறோம்.